வரவு செலவு திட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? வரவு செலவு திட்டம் என்பது வரவையும் செலவையும் அடுத்த வரும் நிதியாண்டுக்காக திட்டமிடுவது. திட்டமிடும் போது நாங்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயம், இந்த நாடு மிகப்பெரிய கொரோனா தொற்றுக்குள்ளாகி மிகப்பெரிய நெருக்கடியை எதிர்கொண்டது. அதை தொடர்ந்து பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. இந்த ரெண்டையும் எதிர்கொண்ட ஒரு நாட்டிற்கான வரவு செலவு திட்டம். அந்த நேரத்தில் பொருளாதாரம் மிக மோசமான நெருக்கடியை சந்தித்து நாடு சர்வதேச நாணய நிதியத்திடம் உதவிக்கு போன பொழுது மிக மோசமான நிபந்தனைகள், மிக கடுமையான நிபந்தனைகளை IMF விதித்து இவ்வளவு காலமும் ஏற்பட்ட பொருளாதார தடங்கல்களுக்கு அல்லது பிழைகளுக்கு உடனடியாகவே இலங்கை தீர்வு காண வேண்டும் என்றவாறான நிபந்தனைகள் கடுமையாக விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த கட்டத்தில் மிக முக்கியமாக பார்க்க போனால், இந்த வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் எல்லா துறைகளையும் ஓரளவு உள்வாங்க முற்பட்டது தெளிவாக தெரிகின்றது. ஆனால் மக்கள் எதிர்பார்த்த உடனடியான மாற்றம், பெரிய பாரிய மாற்றத்தை இந்த வரவு செலவு திட்டம் உடனே கொடுத்துருக்கிறதாண்டா இல்லை. என்னென்னு சொன்னால், IMF உடைய அந்த கடன் வசதிக்கான காலகட்டம் 4 வருஷத்துக்குரியது. அது 23, 24, 25, 26ஆம் ஆண்டு. இப்போ 27ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் ஒரு நாடு தன்னுடைய சொந்த கால் நிற்கக்கூடிய நிலைக்கு வரப்போகின்றது. ஆகவே தான் அரசாங்கத்துடைய சில சம்பள அதிகரிப்பு கூட 27ஆம் ஆண்டில் முடியும் வண்ணம், 27ஆம் ஆண்டில் கூடுதலான நன்மை கிடைக்கும் வண்ணம் அவர்கள் செய்திருப்பதன் காரணம் என்னென்னு சொன்னால், முழுமையான பங்கு 27. ஏன்னா வரவு செலவு திட்டம் என்பது ஒரு வருஷத்துக்குரியது. இந்த வருஷத்தில் என்ன நடக்க போகுது, வரும் நிதியாண்டுக்காக எந்த வாரான வருமானத்தை செலவு திரட்டும் என்பார். இந்த வரவு செலவு திட்டம் 3 வருஷத்தை பற்றி பேசுது. ஏன்னா மக்கள் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு நிச்சயமாக சம்பள அதிகரிப்புலாம் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் 3 வருஷம் காத்திருக்க வேண்டும், 27ஆம் ஆண்டு வரைக்கும் காத்திருக்க வேண்டும். வேறு அவங்க சொல்லுவதன் காரணம் என்று சொன்னால், தந்த மாதிரியும் இருக்கணும், தராத மாதிரியும் இருக்கணும் என்ற மாதிரி தான் அந்த விடயம் போய்கொண்டிருக்கேன். அந்த மக்களை முழுமையாக ஏமாற்ற அரசாங்கம் விரும்பவில்லை. அதே நேரம் சர்வதேச நாணயத்தோட நிபந்தனை அப்படி இருக்கின்றது. இந்த வகையில் இந்த வரவு செலவு திட்டத்தில் மிக முக்கியமான கவனத்தை அரசாங்கம் செலுத்தி இருப்பது வருமானம் குறைந்த மக்கள் சார்பாக தான் இந்த கூடுதலான கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஏனென்று சொன்னால், 2016ஆம் ஆண்டு வரைக்கும் குறைந்து கொண்டிருந்த வறுமை 2016-19ஆம் ஆண்டில் மிக மோசமாக அதிகரிச்சிருக்குது. சில மாவட்டங்களில் 39.9% வறுமையும் இருக்குது, முல்லைத்தீவு உட்பட. அதே மாதிரி நுவரெலியா, பதுளை, மொனராகல் போன்ற மாவட்டங்களில் 20-25% அதிகமாக வறுமை இருக்குது. போஷாக்கின்மை அதிகமாக இருக்குது. சிறுவரிடம் அது மோசமாக இருக்கின்றது. இந்த 14-19 வயதுக்கு இடைப்பட்ட ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் மத்தியில் மிக மோசமான நெருக்கடி உருவாகிருக்குது. அவர்கள் மெலிவானவர்களாகவும் உயரம் குறைந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்போ இந்த நிலைமையெல்லாம் கவனத்தில் கொண்டு தான், உங்களுக்கு தெரியும், அஸ்வஸ்ம திட்டத்துக்கு கூடுதலான கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு திரிபோஷாக்கு மட்டும் 5000 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, பாடசாலை மாணவர்களுக்கு. அப்போ இவ்வாறு கூடுதலாக வருமானம் குறைந்த மக்கள் மீது கவனம் செலுத்திய அதே வேளை ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் தொட்டு காட்ட வேண்டும். இவ்வளவு காலமும் இல்லாத ஒரு விஷயம், அதை பாராட்டத்தான் வேணும். அது என்ன என்று சொன்னால், அமைச்சர்கள் எண்ணிக்கை 21ஆக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அமைச்சர்கள் யாருமே ஆடம்பர வாகனங்களை இறக்குமதி செய்து பயன்படுத்தவில்லை. இவ்வளவு காலமும் எல்லா அமைச்சர்களையும் நாங்கள் சொல்லாவிட்டாலும் பல அமைச்சர்கள் ஆடம்பர வாகனங்களை, தங்களுக்குரிய ஆடம்பரங்களை எல்லாம் அனுபவித்தார்கள். மக்களுக்கு பெருசாக கிடைக்கவில்லை. ஆனால் இந்த அரசாங்கம், அமைச்சர்கள் சொல்லுகிறார்கள், நாங்களும் ஆடம்பரங்களை அனுபவிக்கவில்லை, ஆகவே நீங்கள் துன்பப்படுவது போல நாங்களும் சிலவை விட்டுக் கொடுக்குறோம். இது அண்மை காலத்தில் நான் காணலை ஒன்று. அப்போ அந்த வீண் விரயம் முன்மாதிரியான விடயம், நிச்சயமான முன்மாதிரியான விடயம். அடுத்து இன்னொரு விடயம் என்னென்னு சொன்னால், இவ்வளவு காலமும் எங்களோட பொருளாதாரத்தை அளித்த ஒரு விஷயம் இந்த நட்டமடையும் அரசு நிறுவனங்கள். அது உங்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் ஸ்ரீலங்கனையாருடைய கடனை அடைப்பதற்காக மட்டும், கடந்த கால கடனையும் வட்டியையும் கொடுப்பதற்கு 20 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இவ்வாறு ஸ்ரீலங்கனையாராக இருக்கலாம், பெட்ரோலிய கோஆபரேஷனாக இருக்கலாம், அல்லது மின்சார சபையாக இருக்கலாம், போக்குவரத்து சபையாக இருக்கலாம், ரயில்வேயாக இருக்கலாம், சத்தோஷாக இருக்கலாம், போட் நீர்வளங்கள் அதிகார எல்லாமே நட்டத்தில் இயங்குகின்றன. ஆக இப்பொழுது அரசாங்கம் சொல்லுகின்றது, சிங்கப்பூரில் ஒரு 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 அமைப்பு இருக்கின்றது, தேம்சா கண்டு. அது அதே மாதிரி ஒரு அமைப்பை ஒரு கோல்டிங் கம்பெனி ஒன்றை இலங்கை அமைக்கப் போவதாக இதில் முன்மொழியப்பட்டுள்ளது. இது இவ்வளவு காலம் இருக்கல்ல. அப்படி ஒரு கோல்டிங் கம்பெனி அமைக்கப்பட்டால் இந்த முக்கியமான அரசு நிறுவனங்கள்லாம் அதற்குள்ள வரும். ஆகவே அமைச்சர்கள் தங்களுடைய விசுவாசிகளை, அண்ணன் தம்பி மச்சான் மற்ற உறவினர்களை அதுக்கு தலைவர்களாக நியமிப்பெல்லாம் இல்லாமல் போய்விடும்.
அப்படி சிங்கப்பூரில் இருப்பது போல ஒரு நிபுணர்கள் குழுவிடம் அது ஒப்படைக்கப்பட்டு அமைச்சர்கள் யாருமே தலையிடாத அளவுக்கு அது நடத்தப்படுமா இருந்தால் நிச்சயமாக நட்டத்தை குறைக்கலாம். அப்போ தனியார் மயப்படுத்த வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்புகிறோம். என்று சொன்னால் இப்போ ஸ்ரீலங்கனையாரை போன்ற ஒரு போட்டித்தன்மை வாய்ந்த நிறுவனத்தை நீங்கள் ஒரு காலமும் லாபமுடையதாக ஆக்க முடியாது. என்று சொன்னால் அது மிகவும் போட்டி வாய்ந்த துறை. ஆனால் அதற்கான கடன் தொகை கட்டுவதற்கு அரசாங்க வரவு திட்டத்தில் நிதி ஒதுக்கி 20 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு. அது சரியா? அது வேறு வழி இல்லை. ஏன்னா இப்பொழுது அது அரசாங்க நிறுவனம். ஆனால் அது ஒரு போட்டித்தன்மை வாய்ந்த ஒரு துறை. இப்போ நீங்கள் கட்டார் ஏர்வேஸ், எமிரேட்ஸோட எல்லாம் போட்டி போட வேண்டி வரும். ஆகவே அது லாபம் உழைப்பது சாத்தியம் இல்லை. என்று சொன்னால் எமிரேட்ஸுகளை கொடுத்த போது 3 வருஷம் அது லாபம் உழைத்த கம்பெனி. இலங்கை அரசாங்கத்திடம் எப்போது வந்ததோ அண்டையிலிருந்து 45 பில்லியன் நட்டம் சில நாடுகள் ஏற்பட்டிருக்கு. ஏன் இலங்கை அதை மீண்டும் பெற்றுக்கொண்டது? அது கடந்த ஜனாதிபதி ஒரு சிறிய ஒரு காரணத்துக்காக அது 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 மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஒரு சிறிய காரணத்துக்காக அது சிறிய காரணம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இவர்கள் சொல்கிற காரணம் மக்களிடம் வெளிப்படுத்துவது தேசிய உடைமையாக்குவது தானே. ஒவ்வொரு விமானமும் தரையிலிருந்து மேலெழும்பும் போது இலங்கை மக்களோட வயிற்றுலாம் அடிபடுது. எப்போது தேசிய உடைமையாக்கப்பட்டதோ அண்டையிலிருந்து ஒவ்வொரு விமானம் எழும்போது என்ன 45,000 மில்லியன் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு என்பது சாதாரண தொகை இல்லை. ஆகவே இந்த அரசாங்கம் அது எந்த அளவு தூரம் அதை லாபகரமானது ஆக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே நட்டமடையும் நிறுவனங்களை உடனடியாக ஒரு வழிமுறைக்குள்ளே கொண்டு வந்து நட்டத்தை குறைக்க வேண்டும். லாபம் உழைப்பது அடுத்த கட்டம். அது இல்லாவிட்டால் இலங்கைக்கு ட்ரில்லியன் கணக்கான ரூபாய் நட்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பில்லியன் அல்ல ட்ரில்லியன். அப்போ இந்த பணமெல்லாம் அபிவிருத்திக்கு செலவிடப்பட வேண்டிய பணம். அப்போ அதில் இந்த வரவு செலவு திட்டம் ஒரு முன்மொழிவை சேர்க்கின்றது. அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். மற்ற அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு. ஆனால் 3 வருட காலத்தில் ஒரு சிக்கலை எதிர்பார்த்து குளறுபடிகள் ஏற்பட்டாலும் அதை கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா பேராசிரியர்? இப்போ அரசாங்கம் சொல்லுவது போல கிட்டத்தட்ட 24,000 சம்பளம் இன்று எடுப்பவருடைய சம்பளம் 3 வருஷத்துக்கு பிறகு 27ஆம் ஆண்டு 40,000 அதிகரிக்கும் என்று ஒரு முன்மொழிவை கொண்டு வந்த பொழுது அதில் ஒரு 7,500 ரூபா ஏற்கனவே அவர்களுக்கு அலவன்ஸாக அதுக்குள்ளே இருக்கின்றது. அப்போ அதையும் சேர்த்து மிகுதி தொகையும் போட்டு ஒரு 15,000க்கு அதிகமான தொகை மொத்தமாக கூட போகுது இந்த 3 வருஷ காலத்தில் என்று சொன்ன போது இப்பொழுது உங்களுக்கு தெரியும் அந்த அலவன்ஸ் அதிகமாக இருக்குது. பலருடைய சம்பளத்தில் அலவன்ஸ் அதிகமாக இருக்குது, மேலதிக கொடுப்பனவுகள். ஆனால் அடிப்படை சம்பளம் மிக குறைவாக இருக்கின்றது. இது ஒரு பாரதூரமான விஷயம். என்னென்னு சொன்னால் நான் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய பேட்ச் நண்பர்களுடைய பல துறையில் அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய அடிப்படை சம்பளம் 50,000 இருந்தால் இன்னொரு 3 வருஷத்துக்கு முதல்ல அந்த நியமனம் பெற்றவர்களின் சம்பளமும் 50,000 இருக்கின்றது அடிப்படை சம்பளம். அப்போ இது ஒரு பாரதூரமான ஒரு குற்றம் இது. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை தரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்குது. மற்றது அந்த இன்க்ரிமெண்ட்னு சொல்லுவோம், வருடாந்த சம்பள உயர்ச்சி. அது என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஒரு 3 வருஷத்துக்கு முதல் தன்னுடைய வருமான உயர்ச்சி அந்த சம்பள அதிகரிப்பு 525 ரூபா, ஒரு 3 வருஷத்துக்கு முதல் அது 750 ரூபா ஆக்கப்பட்டது. ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தில் அது 80% அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ சம்பள உயர்ச்சி அப்படி இருந்தால்தான் புதிய வருவர்களை விட அந்த ஏற்கனவே வேலை சேர்ந்தவர்களுக்கு சம்பளம் அதிகமாக இருக்கும். அல்லது நான் சொன்ன மாதிரி 25 வருஷம் அனுபவம் உள்ளவர்களுக்கு 50,000 ரூபா பேசிக், 3 வருஷம் முன்னர் வந்தவர்களுக்கு வந்தபோது இது பாரிய பிரச்சனை உருவாகியிருக்கின்றது. ஆகவே சம்பள அதிகரிப்பு இது ஒரு சிக்கலுக்குரியதாகிவிட்டது இலங்கையில். என்னென்னு சொன்னால் அரசாங்கங்கள் வந்த காலத்துக்கு காலம் அந்த அரசாங்கங்கள் இந்த அடிப்படை சம்பளத்தை கை வைப்பதில்லை, மேலதிக கொடுப்பவர்களாக கொடுத்து கொண்டிருப்பது எல்லா துறையிலையும். அப்போ அது என்னத்தை உருவாக்கியிருக்குன்னு சொன்னால் 2-3 வகுப்பாக உருவாக்கியிருக்கு. ஒன்று, இந்த குறைந்த வருமானம் பெறுபவர்களுடைய வாழ்க்கைத்தரம் மிக மோசமாயிருக்கு. நடுத்தர வருமானம் பெறுபவருடைய வாழ்க்கைத்தரமும் மோசமாக இருக்கின்றது. அடுத்து உயர் வருமானம் பெறுற அந்த தொழிற்சாலை வல்லுநர்கள் அவர்கள் தங்களுடைய சம்பளத்தை ஏனைய நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். அவர்களுக்கு வெளிநாடுகளில் கேள்வி இருக்கின்றது. இங்கே தங்களுக்கு ஒரு வாகனம் வாங்க முடியாது, வீடு வாங்க முடியாது. ஆகவே இந்த கொரோனாவுக்கு பின்னுக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறியவர்கள், வைத்தியர்களாக இருக்கலாம், பொறியியலாளர் இருக்கலாம், அல்லது தகவல் தொழில்நுட்பவியாளர், அவர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இது என்னத்தை நடக்கும் என்று சொன்னால் ஒரு கட்டத்தில் எங்களுக்கு தொழிற்சாலை வல்லுநர்கள் இல்லாமல் போகிற கட்டம் வரப்போகுது. ஏன்னா பாரிய அளவில் மத்திய வங்கியும் இதை அடையாளங்கள் கூறியிருக்கின்றது. இப்படி தொழிற்சாலை வல்லுநர்கள் வெளியேறினால் நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சி அடைய போகுது. ஆனால் மத்திய வங்கி தன்னுடைய ஊழியர்களுக்கு 70% சம்பள அதிகரிப்பை கொடுத்து விட்டது ஏற்கனவே. இப்பொழுது மத்திய வங்கி உணர்கின்றது ஏனையவர்களும் இங்கே இருந்தால்தான் பொருளாதார வளர்ச்சியை உறுதிப்படுத்தலாம் என்று.